இந்த வீடியோவில் கட்டுமான கார்டு புது கார்டு போடணுன்னாலோ இல்லை புதுப்பிக்கணுன்னாலோ ரெனியூல் பண்ணணுன்னாலோ இல்லை கல்வி உதவித்தொகை பண்ணணுன்னாலோ நாங்கள் எங்கே போய் பண்ணணும் இப்படி கேள்வி கேட்டிருக்காங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக கேட்டிருக்காங்க. நான் ஒன்றாவே சொல்கிறேன். அவங்க கேட்டிருக்குது என்னென்னா, நாங்கள் சேவை மையத்தில் பதிவு பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சேவை மையத்தில் பண்ணுறது தப்பு இல்லை. அதில் என்ன பிரச்சனைனா, சேவை மையம் நடத்துகிறவங்களுக்கு அந்த அங்கீகாரம் இருக்குதான்னு பாருங்கள். அதாவது என்ன அங்கீகாரம்னா, உங்களுக்கு பணிச்சான்று தருவதற்கான அங்கீகாரம். அதாவது நீங்கள் கூலி தொழிலாளி தான், நீங்கள் இந்த வேலை செங்கல் கட்டுறீங்க, மண் அடுக்கிறீங்க, டிரைவராக இருக்கிறீங்க, கலவை கலக்கிறீங்க, கல் உடைக்கிறீங்க, இப்படின்னு பணிச்சான்று தர அதிகாரம் சேவை மையத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்க வாய்ப்பு குறைவு. ஏன்னா சப்போஸ் அப்படி அங்கீகாரம் இருக்கிறவங்க பண்ணாங்கன்னா தப்பு இல்லை. இல்லாதவங்க பண்ணால் என்ன உங்களுக்கு பிரச்சனை வரும்னா, என்ன உங்களுக்கு பணிச்சான்று எப்படி போடுவாங்க யோசிங்க. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்ற பணிச்சான்று வந்து அவங்க தரணும். அதில் அவங்க சீல் போட்டு சைன் பண்ணி ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி வைக்கணும். நீங்கள் இந்த வேலை தான் செய்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு ஆர்டர் காப்பி மாதிரி தரணும். இப்போ அது தர்றதுக்கு அவங்களால முடியாது. அப்போ அது வந்து தவறுதலாக வச்சா உங்களுக்கு அதனால் பாதிப்பு வரும். ஒன்று. ரெண்டாவது, நிறைய பேர் என்னென்னா, நான் உண்மையிலே கூலி வேலை தான் செய்கிறேன், ஆனால் என்னை வந்து இந்த ஊதுபத்தி கம்பெனி வச்சுன்னுக்கிற மாதிரி போட்டிருக்காங்க, டெய்லரிங் பண்ணுற மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே அவங்க கூலி வேலை தான் செஞ்சிட்ருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் சரியான இடத்துல போய் பண்ணலை, தவறுதலாக பண்ணதுனால இந்த பிரச்சனை. நீங்கள் வந்து பெனிஃபிட்ஸ் சிலது உங்களால் அனுபவிக்க முடியாமல் போகுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் சரியாக அங்கீகாரம் உள்ள இடத்துல போகணும். இது எங்கன்னா, உங்கள் ஊர்லேயே கட்டுமான அமைப்பு சாரா மாநில தலைவர், மாவட்ட தலைவர், மாவட்ட செயலாளர், மாவட்ட பொருளாளர் இப்படின்ட்டு போர்டு போட்டு நிறைய பேர் ஆஃபீஸ் வச்சு நடத்திட்டுருப்பாங்க. சில நேரம் அது எனக்கு பிடிக்கல, அவங்கக்கிட்ட போக பிடிக்கல, நாங்கள் அங்கே பண்ண விரும்பலை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, உங்கள் ஊர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் லேபர் ஆஃபீஸுன்னு இருக்குது, கவர்மெண்ட் சார்பாக இருக்குது, அவங்க பண்ணி தருவாங்க. நீங்கள் அங்கே போய் கேட்டிங்கன்னா அவங்களே கைட் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட சொல்லுங்கள், எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நாங்கள் இதை பண்ணணும்னு அவங்க சொன்னால் அவங்களே உங்களுக்கு என்ன பண்ணணும், இல்லை எங்கே போகணும், நீங்கள் எப்படி பண்ணணுன்றதை அவங்க கைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் போங்க. இதனால் உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா, எந்த பிரச்சனையும் வராது. ஒரு தெரிஞ்சவங்க மூலம் தெரிஞ்சு போகிறது பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். நீங்கள் அதே மாதிரி தான் எஜுகேஷனும் கூட. கல்வி உதவித்தொகை நீங்கள் முடிஞ்சளவு எங்கே பதிவு பண்ணுறீங்களோ, எங்கே நீங்கள் ஒரு கார்டு போடுறீங்களோ அங்கேவே நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அவங்கக்கிட்ட உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்கும், ஆல்ரெடி பழசு இருக்கும். சில நேரம் உங்களுக்கு வந்து ஏதாவது ஆல்ட்ரு பண்ண வேண்டியது, இது எல்லாமே அவங்க சரியாக பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கே விட்டுட்டு நீங்கள் வேறு மாறி மாறி போகிறதுனால சில தவறுதல் நடக்க வாய்ப்பு உண்டு. அதனால் முடிஞ்ச அளவு கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் உங்கள் குழந்தைங்க படிக்கிறாங்களோ, இல்லை உங்கள் குழந்தைக்கு திருமணம் ஆகுதோ, இல்லை உங்களுக்கு வந்து வயது முதிர்வுனால் பென்ஷன் அப்ளை பண்ணுமோ, இந்த மாதிரி இதுக்கு ஒவ்வொரு முறையும் நீங்கள் போய் அங்கே நீங்கள் போன அலுவலகமோ நிர்வாகமோ அங்கே போயிட்டு நீங்கள் முறையிடணும். அங்கே வந்து சரியாக அவங்க கேட்குற டாக்குமெண்ட்டெல்லாம் கொண்டு போய் கொடுத்து நீங்கள் அதையே சரியாக பண்ணிக்கினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் வரும். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் புக்கை மட்டும் போட்டு கையில் வச்சுன்னு பத்திரமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் வராது. அப்புறம் நான் 5 வருஷம் ஆச்சு, இன்னும் எனக்கு எதுவும் வரல, 3 வருஷம் ஆச்சு, இன்னும் வரல, நான் கார்டு வச்சுருக்கேன் ஆனால் வரல, அது வேஸ்ட்டு. நீங்கள் போய் அதை ஃபாலோ பண்ணணும். அதை வருஷம் நான் எனக்கு வந்து இந்த பிரச்சனை, உங்களுக்கு என்ன வருதோ அதாவது குழந்தைங்க படிக்கிறாங்களா, என் குழந்தை இத்தனாவது படிக்கிறாங்க, இப்போ 9வது படிக்கிறாங்க, 10வது படிக்கிறாங்க, என் குழந்தைக்கு காசு வாங்கணும் அப்படின்றதுக்கு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் போய் அங்கே கேளுங்க. கேட்டால் அவங்க சொல்லுவாங்க. அவங்க மொபைல் நம்பர் வச்சுருப்பீங்க, அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் நீங்கள் எல்லாமே பயனடையலாம். இது உங்களுக்கு சூப்பரான திட்டம். இது கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அவ்வளோ சூப்பரான திட்டம். இது இன்சூரன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 8 லட்ச ரூபா வரையும் வருது. இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியாதவங்க இதை பயன்படுத்திக்கோங்க இனிமேல்.